ஒரு தண்ணி கேன் மூடி எடுத்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லார் வீட்லேயும் ஈஸியாக கிடைக்கும். அடுத்தது பொடியில் இருக்கக்கூடிய மூடி இல்லைன்னா ஊறுகாய் மூடி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு குட்டி கண்டெய்னரை எப்படி தயாரிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்கன்னா ஒரு குட்டியாக கண்டெய்னர் நமக்கு கிடச்சிக்கும். ஈஸியாக நம்ம இதில் தேவையான குட்டி குட்டி பொருட்கள்லாம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ நான் என்ன பொருள் போட போகிறேன்னு பார்க்குங்க. இங்கே பாருங்கள், பின்னு இருக்குது, ஊக்கு தான். அதை இதில் போட்டு வச்சுக்கலாம். போட்டுட்டு இதை வச்சு மூடி வச்சிடலாங்க. நம்ம ஈஸியாக நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இதை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பட்டன் இருந்தாலும் எடுத்துக்கலாங்க. நம்ம குட்டி குட்டியாக சேஃப்டி பின்னும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி கண்டெய்னர்ஸை வச்சு நம்ம மேலே இப்படி ஸ்டிக்கரை ஒட்டி அதில் எழுதி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ட்ரை பண்ணி பாருங்கள். இது எல்லாமே நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். எடுத்து எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு டைமும் பாருங்கள், எவ்வளோ ஸ்டோர் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ஒரு லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நாம் அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். அடுத்த டிப்ஸு தேங்காய் மூடி நம்ம எப்படி க்ளீன் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். சிம்மில் வச்சுக்கிறேங்க நான். நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். நம்மளுடைய ஸ்டவ்வை வச்சுட்டு ஒரு சிரட்டை எடுத்துக்கலாம். மேலே இருக்கக்கூடிய அந்த தேங்காய் ஓடை எடுத்துகிட்டு இந்த மாதிரி காட்டுங்க. கொஞ்சம் தூக்குன மாதிரி காட்டினீங்கனாலே நல்லா க்ளீனாக நமக்கு அந்த சிரட்டையில் இருக்கிறதெல்லாம் க்ளீனாகி வரும் ஃப்ரெண்ட்ஸ். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்போ ஸ்டோர் பண்ணி நம்ம வச்சுக்கலாம். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். இப்போ நம்ம இப்போ பட்ஸை எப்படி ஸ்டோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கம்மியாக வாங்கிறத விட அதிகமாக நம்ம வாங்கி அதை எப்படி ஸ்டோர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதில் இந்த மாதிரி நேராக வச்சுக்கோங்க. நீட்டாக வைக்கிறத விட இந்த மாதிரி நேராக வைக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பட்ஸு ரொம்ப நாளைக்கு இருக்கும். அதே சமயத்தில் நல்லா நீங்கள் அப்படியே கையை விட்டு எடுக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். குழந்தைங்க கூட எடுத்துருவாங்க. பட் குழந்தைங்க கையில் கிடைக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க. அவங்க பட்ஸை வேறு எதுக்காவது யூஸ் பண்ணிக்க போகிறாங்க. அதனால தான் நாம் இந்த மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இப்போது ஒன்று ஒன்றா எடுத்து இந்த கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நேராக வரும் உங்களுக்கு. எந்த அளவுக்கு கண்டெய்னர் ஃபுல்லாக நமக்கு நிறையுதோ அந்தளவுக்கு வச்சுக்கலாம். வச்சுட்டு தேவையான போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது குழந்தைங்களுக்கு எட்டாத தூரத்தில் வச்சுக்கோங்க. நீங்கள் மட்டுமே யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். மேலே மூடிடலாம். இது மேலே எதுவுமே நமக்கு ரொம்ப ஹைஜீனிக்காக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க, இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது பெரியவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்த டிப்ஸுக்கு போகலாம். அடுத்த டிப்ஸு, நம்ம ஸ்ப்ரவுட்ஸ் எல்லாம் வேக வைக்கும்போது குக்கரில் வேக வைக்க முடியாது. இந்த மாதிரி நம்ம அடுப்பில் வேக வைக்கும்போது நல்லா பொங்கி அடுப்பு ஃபுல்லாகவே நனைஞ்சிரும். அது ரொம்ப நமக்கு துடைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்கள் வச்சிங்கனாலே ரொம்ப ஃபாஸ்ட்டாக வச்சா கூட நமக்கு நல்லா குறைஞ்சி வரும். பாருங்கள் எப்படி நுர வந்தது. உப்பு கொஞ்சம் சேர்த்த உடனே நமக்கு நல்லா அடங்கி அதிக ஃப்ளேமில் வச்சாலுமே நமக்கு நல்லா வெந்து வரும். ஒரே ஈவனாக இருக்கும். சாப்பிடும்போது உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவையான அளவுக்கு உப்பு எப்பயுமே வேகும்போது நம்ம நவதானியத்தில் போட்டு வேக வைக்கிறது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டேஸ்ட்டும் இருக்கும், கெடாமலும் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸில் நான் 4 தேங்காய் மூடி எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது எப்படி குயிக் அண்ட் ஈஸியாக நம்ம எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு தண்ணி கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் ஊற்றி வைக்கிறேன். அது நல்லா முழுகிற அளவுக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு தேங்காயாக அதில் போட்டுக்கோங்க. நல்லா கனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நல்லா சுட்டு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் மூடி நம்ம அதில் போட்டுடலாம். தேங்காய் மூடியை இப்படி போடும்போது நமக்கு சீக்கிரமாக எடுத்துடலாம். அந்த அளவுக்கு கீழே அந்த சிரட்டை மட்டும்தான் நமக்கு வெந்து வரும். மேலே இருக்கிற தேங்காயெலாம் க்ளீனாகவே இருக்கும் நமக்கு. இப்போது ஒரு 2 நிமிஷத்துலேருந்து 3 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் வைங்க. இப்போ எடுத்துடலாம். இப்போ வெளியே எடுத்து வச்சாச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி வடிஞ்சிட்ருக்கு. இப்போ இதை நம்ம எப்படி கட் பண்ணி எடுக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு கத்தி எடுத்துக்கோங்க. ஈஸியாக கட் பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், நம்ம
சாதாரணமாக இருக்கிறதுக்கும் இதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி நீங்கள் வச்சிங்கனாலே ஈஸியாக எடுத்துடலாம். நம்ம தண்ணியில் போடுறதால தேங்காய் வந்து வெந்துரும்னு சொல்லிட்டு நம்ம பயப்பட வேண்டாம். நமக்கு அந்த ஓடு மட்டும்தான் வெந்து வரும். மேலே இருக்கிறது ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தான் இருக்கும். நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், வைக்கும்போதே நமக்கு எப்படி தேங்காய் நல்லா ஈஸியாக கலண்டு வருது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி டக்குன்னு நம்ம வேலையை முடிச்சிடலாம். ஈஸியாக நீங்களாகவும் எவ்வளோ தேங்காய் இருந்தாலும் நீங்களே அதை சேவ் பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வச்ச உடனே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு. நமக்கு முழுசாக வந்ததுன்னா அதுக்கேற்ற மாதிரிங்க பாருங்கள் அப்படியே கலண்டு வருது. இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி பார்த்த எல்லா டிப்ஸுமே அன்றாட வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சீக்கிரமாக வேலையை முடிக்கிறதுக்கான டிப்ஸ் தான் இதெல்லாம். டக்குன்னு வேலையை முடிச்சிடலாம். குட்டி குட்டி டிப்ஸு நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் வீடியோ அண்டு குக்கிங் வீடியோஸ்லாம் இருக்குது. ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி குக்கிங் ஃப்ரெண்ட்ஸ்.